ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவே என் ஜீவன் ஊழியத்தின் சார்பாக உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, எப்பிராயமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? சிறுவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதாவே, இந்த வார்த்தையோடு கூட இருந்து வெளிப்படுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கும். நாங்கள் சிறுக, நீங்கள் பெறுக. விடையேறு பெற்ற கிறிஸ்துவ நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பேசலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதை காண்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிறப்பான தன்னுடைய பாலகனை மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இங்கே இந்த எப்பிராயமை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? அநேகருக்கு இந்த நாளிலே சந்தேகம். ஜெபம் கேட்கப்படாத போது, உபவாசம் கேட்கப்படாத போது, ஊழியம் செய்கிற ஊழியங்கள் கேட்கப்படாத போது, கொடுக்கிற காரியங்கள் தள்ளப்படும் பொழுது, ஆண்டவர் ஒருவேளை என்னை கைவிட்டாரா? எவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன், எவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறேன், எவ்வளோ வியாதியோடு கூட இருக்கிறேன், எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி போகலன்னு சொல்லி, ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா, என்னுடைய ஜெபம் கேட்கலையான்னு சொல்லி அநேகர் புலம்புவதை பார்க்க. ஆனால் ஆண்டவருக்கு இங்கே ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகிறது, ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, படிக்கிறேன் பாருங்க. எப்பிராயமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி சேவியமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நல்லா ஜெபம் பண்ணிய, நல்லா பாஸ்டிங் போட்டிய, நல்லா ஊழியம் செய்திய, தேவனுடைய ஆலயத்துக்கு சரியான முறையில் வந்த ஆள் தானே நீ. ஆனால் இன்றைக்கு நீ செய்கிற காரியத்தின் மூலமாக, நீங்கள் செய்கிற செயல்கள் மூலமாக நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் குழம்புவதை, ஒரு மன அழுத்தத்திற்குள் இருப்பதை காண்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இப்படி எப்பிராயம் குறித்து கர்த்தர் சொன்னார்? இந்த எப்பிராயம் என்கிற பேரில் உங்கள் பேரை போட்டுங்க. ஏன் நம்மை பார்த்து இன்றைக்கு தேவன் ஒரு கேள்வி எழுப்புகிறார்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நான் மோசே கூட இருந்தது போல யோசுவா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடல் சொன்ன கர்த்தர். எனக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஏன் இந்த எப்பிராயமை குறித்து கர்த்தர் இப்படி சொன்னார்? ஒரு 5 காரியங்கள் சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே ஓசியா புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தேவன் ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனை, ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தை ஏன் கைவிடுகிறார் என்று சொன்னால், அல்லது எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஒருவேளை மன அழுத்தத்திற்குள் இருப்பாரானால், வேதம் சொல்லுகிறது, முதல் காரியம், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், ஆலயத்துக்கு வருகிறவங்க, ஆராதனை செய்கிறவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்து கொண்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதை விட்டுட்டு வந்தோமோ, எது தேவையில்லைன்னு வந்தோமோ, எது என்னை ஆசீர்வதிக்காது என்று சொல்லி தேவனிடத்தில் வந்தோமோ, அங்கே மீண்டுமாய் திரும்புவது தான் விக்கிரகங்களோடு இணைவது. அது மாத்திரமல்ல, விக்கிரகம் என்பது பொருளாசை குறிக்கிறது. எதை பார்த்தாலும் ஆசைப்படுவது, அது விக்கிரகம் தான். இதை நான் அடையாமல் போக மாட்டேன், அதுவும் விக்கிரக ஆராதனை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தவன், தேவனுடைய மனுஷன். ஆனால் இன்றைக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், எப்பிராயிம் விக்கிரகங்களோடு கூட இணைந்திருக்கிறான், பொருளாசையோடு கூட,
பணத்தாசை எல்லாம் தீமைக்கு வேறாயிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பணத்தாசை, பொருளாசை, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஆசை ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் அது நிச்சயமாக விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. முதலாவது அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அதிலிருந்து மனம் திரும்பும் போது தான் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி பாதுகாப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. 11ஆம் அதிகாரம், ஓசியா புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் எப்பிராயமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனான். முதலாவது எப்பிராயம் என்கிற தேவ மனுஷன் அவன் விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரெண்டாவது, ஏன் கர்த்தர் அவனை எப்படி கைவிடணும் என்று சொல்லி ஒரு குழப்பத்துக்குள் வந்தாரோ ஏன் தெரியுமா? ரெண்டாவது, அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் தான் என்னை சுகப்படுத்துவார், என்னை குணப்படுத்துவார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் என்று சொல்லி அறியாமல் போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு பலவீனம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, வியாதிகள் வரும் பொழுது தேவன் தான் என்னை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 107ஆம் சங்கீதத்திலே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிலிருந்து தப்பிவிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ குணமாக்குவது மாத்திரமல்ல, அவர்களை அழிவிலிருந்து கர்த்தர் தப்பிவிக்கிறார். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இதோ அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது என்ன நினைக்கணும்னு சொன்னால், கர்த்தர் தான் என்னை குணமாக்குகிறவர், கர்த்தர் தான் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி யார் ஒருவன் அறிந்து கொள்ளுகிறானோ நிச்சயமாக கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். மூன்றாவது காரியம், எதிலே இவன் தவறி போனான்? ஓசியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பிராயிம் அந்நிய சனங்களோடு கலந்திருக்கிறான், எப்பிராயிம் திருப்பி போடாத அப்போ. தவால தோசை ஊற்றினா திருப்பி போடலன்னு வச்சுங்களேன், தீந்து போயிடும். ஒரு மாதிரி ஒரு தீஞ்ச வாசனை அடிக்கும், ஸ்மெல்லு. ஆனால் அதை மூடி போட்டு கூட வேக வைப்பாங்க. ரொம்ப நேரம் அதே போல் வேக வைக்க முடியாது. அதை திருப்பி போட்டாலும் திருப்பி போடலனாலும் அடியில் பார்த்தீங்கன்னா தீஞ்சி போயிடும். பைபிள் சொல்லுகிறது, எப்பிராயிம் 8வது வசனத்தில் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான், அவன் திருப்பி போடப்படாத அப்போ. என் அன்பு தேவனுடைய அற்புதமாக சொல்கிறார். அந்நிய ஜனங்கள் என்பது யார்? இயேசுவை அறியாதவர்கள் மாத்திரமல்ல, விக்கிர ஆராதனைக்காரர்கள் மாத்திரமல்ல, இயேசுவை வெறுத்து, இயேசுவை தூஷித்து, இயேசுவை கேவலப்படுத்தி, இயேசு அற்புதம் அல்ல, அதிசயமானவர் அல்ல, அவர் குணமாக்குறவர் அல்ல என்று யார் சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அந்நியராக இருக்கிறார்கள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அந்நிய ஜனங்களோடு இந்த எப்பிராயிம் கலந்ததினாலே அவனும் அந்நிய ஜனமாய் மாறிப்போனான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நேச பிள்ளைகளே, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அந்நிய ஜனத்திலிருந்து, விக்கிரகத்திலிருந்து, பொருளாசலிருந்து யார் ஒருவன் மனம் திரும்பி இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் இயேசுவுக்கு சொந்த பிள்ளையாய் மாறி போவான், அந்நிய ஜனமாய் இருக்க மாட்டான். நான்காவது ஒரு காரியம், அவன் எதிலே தவறி போனான்? ஓசியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்பிராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடினாலே அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையிலே நொறுக்கப்பட்டு போகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவது காரியம், எப்பிராயிம் தகாத காரியங்களை பின்பற்றினான். நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் இருக்கிறதோ, ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அந்த காரியத்தையெல்லாம் அவன் பின்பற்றி தகாத காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, அவன் தகாத மனிதனாய் மாறிப்போனான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவன் பின்பற்றி போனபடியினாலே அவன் ஒடுக்கப்பட்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். ஒரு மனுஷன் தகாத காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்கு எதெல்லாம் வெறுத்தாரோ அந்த காரியங்களை அவன் செய்யும் பொழுது அவன் ஒடுக்கப்படுகிறான், நெருக்கப்படுகிறான், நொறுங்கொண்டு போகிறான். நியாய விசாரணைன்னு ஒன்று வரும் பொழுது
தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவன் தள்ளப்படுகிறான். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். முக்கியமாக 10வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்பிராயீமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை விடுவித்தாரோ, யாரை விடுதலை பண்ணினாரோ, எந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை பிரியம் என்று சொன்னாரோ, அந்த இஸ்ரவேலுக்குள் எப்பிராயீம் தகாத காரியங்கள் உள்ளே நுழைந்ததுனாலே பைபிள் சொல்லுகிறது, எப்பிராயீமின் கவனிங்க வேசித்தனம் உண்டு. அப்ப தகாத காரியம் என்பது என்ன? அவன் வேசித்தனம் பண்ணினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விபச்சாரம் பண்ணினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வேசித்தனம் பண்ணதினாலே அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவனுடைய வேசித்தனம் உள்ளே நுழைந்து இஸ்ரவேல் முழுவதும் தீட்டுப்பட்டு போயிற்று. இவர்களும் தேவனுக்கு பிரியமில்லாத மாறுகிறபடி அவன் காரணமாயிருந்தான். ஆண்டவருடைய பார்வை யார் மேல தம்மா வருது? 11வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யூதா என்றால் முதலில் எழுந்து துதிக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், அவருக்குள்ள ஒரு மனம் அழுத்தம் ஏற்பட்டது? எப்பிராயீம் முதலாவதாக விக்கிரத்தோடு இணைந்து கொண்டான். 2வதாக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனான். 3வது காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய ஜனங்களோடு கடந்து விட்டான். 4வது காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத தகாத காரியங்கள் அவன் செய்தான். 5வது காரியம், கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்பட்டு போகும்படியாக அவர்களுக்குள்ள வேசித்தனத்தை உண்டு பண்ணினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியம் ஒருவனுக்குள் இருந்தால், ஒரு குடும்பத்திற்குள் இருந்தால், ஏன் ஒரு சபையில் இருந்தால், அந்த குடும்பம், அந்த சபை, அந்த ஜனம், அந்த தனிப்பட்ட மனுஷன் நிச்சயமாய் கைவிடப்படுவான். அது இந்த நாளில் அப்படி இராதபடி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த நாளிலே நீ பேசின வார்த்தையின்படி எப்பிராயீம் எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரம் இன்னைக்கு தீட்டுப்பட்டு நிற்குதப்பா. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், சபையார்கள், விசுவாச மக்கள் இப்படிப்பட்ட தீட்டுக்குள் கடந்து போகாதபடி கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எப்பிராயீமை உதாரணமாய் கொண்டு விக்கிரகத்தோடு இணையாதபடி, அந்நிய ஜனங்களோடு கலக்காதபடி, தகாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை செய்து நீர் வெறுக்கிற காரியங்களை இவர்களும் வெறுத்து ஆண்டவரை விசுவாசத்தோடு கடந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறும்படியாக கர்த்தர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற, கேட்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஜீவனுள்ள நாட்களால் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.